ஆகஸ்ட் 18. இன்றைய புனிதர் புனித ஹலீனா என்பவர் ஊசி தயாரிப்போரின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிறிய ஆசியாவிலுள்ள பித்தினியாவில் ஏறக்குறைய 248ஆம் ஆண்டு பிறந்தவர் இவர். சீசர், அதாவது இளைய சக்கரவர்த்தி என்று ஆவதற்கு முன்பு முதலாம் கான்ஸ்டன்டினிஸ் கிளேரோஸ் என்று அழைக்கப்பட்டவரை திருமணம் செய்தார். இனிய இல்லறத்தின் பயனாக பிறந்த மகனுக்கு கான்ஸ்டன்டைன் என்று பெயரிட்டார். அரசியல் காரணத்திற்காக 292ஆம் ஆண்டு தமது மனைவி ஹெலினாவை புறக்கணித்து விட்டார் பேரரசர். கணவரின் புறக்கணிப்பால் துன்பத்தில் தவித்த ஹெலினா தன் மகன் கான்ஸ்டன்டைனின் உதவியை நாடியும் வந்தார். கணவரால் கைவிடப்பட்டு கைப்பெண்ணாக இருந்த தம் தாயை மிக உயர்ந்த இடத்தில் வைத்தார் கான்ஸ்டன்டைன். அகஸ்தா என்ற சிறப்பு பட்டமும் வழங்கினார். பேரரசரின் தாய் என்ற முறையில் உயரிய மரியாதை வணக்கமும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மகனை பின்பற்றி தாய் ஹெலினாவும் கிறிஸ்தவரானார். தன் வாழ்வை கிறிஸ்தவ விழுமியங்களின்படி அமைத்தார். ஏழைகளுக்கு தாராளமாக உதவினார். தனி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் எல்லோரும் வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் மீது சிறப்பு கவனம் செலுத்தினார். எண்ணற்ற ஆலயங்கள் எழுப்பினார். மிகுந்த பக்தியோடும் ஆர்வத்தோடும் திருப்பயணங்கள் சென்று வந்தார். புறக்கணிப்பவர்கள் நித்தம் தம் உள்ளங்களை துளைத்தாலும் அதிலிருந்து பக்குவப்படுகிறவர்களை வாழ்வடைகிறார்கள் என்பதற்கு இலக்கணமாக திகழ்கிறார். ஏறக்குறைய 330ஆம் ஆண்டு இறைவனிடம் சேர்கின்றார்.